தவேகா கட்சி ரொம்ப வந்ததுல இருந்து அரசியல் எதிரி திமுகன்னு வைக்குது அப்படின்றத நம்ம வெளிப்படையா பாக்குறோம். ஆனா அதிமுகவும் ஒரு பொருட்டாவே அவங்க எடுத்துக்கலன்றதும் சுத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கு. இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? ஒரு புது கட்சி வந்து நின்றுட்டு இன்னைக்கு திடீர்னு வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய 50-60 வருஷமா இருக்கக்கூடிய கட்சிகள்கிட்ட போட்டி போடும்போது ஒரு கட்சியை வந்து ஒரு பெரிய பொருட்டாவே எடுத்துக்கல அப்படின்றது ஒண்ணு கேள்விக்குறியா வைக்கணும். ஏன் இப்படி லதாஜிக்கா கேட்கறாங்க அப்படின்னு. பாலிடிக்ஸுங்கிறது நீங்க நம்ம நினைக்கிற மாதிரி அது ஒரு இது இல்லை மேடம். நீங்க ஒரு ஓட்டை வாங்குறதுக்கு ஒரே ஒரு ஓட்டு உங்களை வந்து என்னோட ரெட்டை வேலைக்கு போடுங்கன்னு உங்களை நான் கன்வின்ஸ் பண்றது இருக்குல்ல, அதை வந்து நான் தலைகீழாக நடக்கணும். லிட்ரல்லாம் நான் தலைகீழாக நடக்கணும் அது. சரிங்களா? நான் இப்போ ஒரு என் பகுதியில் 6 மணிக்கு நான் போய் கிரவுண்டில் இறங்கி அங்கே வேலை பார்க்குறேன், வாக்கிங் போகிறேன், 4 பேர்த்த பார்த்து சார் இந்த திட்டம்லாம் ஆரம்பிச்சிருக்கோம் வாங்க சார் பேச, அது அது பண்ணுறதுக்கு இன்னைக்கு அந்த இதில் பார்ட்டியில் ஆளே கிடையாது டிவிகேல. இப்போ வந்து இப்போது நேற்று இதை பற்றி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டிவிகே சைடு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது என்ன அப்படின்னீங்கன்னா, 40 பேர்த்துக்கு மேலே வேட்பாளர் கிடைக்கல. 40 பேர்த்துக்கு மேலே வேட்பாளர் கிடைக்கல. சரிங்களா? டிவிகேக்கு அந்த 40 பேர்த்துல 2-3 பேர் மட்டும்தான் செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. மீதி 37 பேர்த்துக்கும் கட்சி தான் செலவு பண்ணணும். ஒரு மினிமம் பிரச்சாரத்துக்கு போகிறதுக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு பார்ட்டிக்கு அது ஒரு 5 to 6 lakhs per day வேணும். அதை செலவு பண்ணுறக்கு ஆள் இல்லை. அப்போ நீங்கள் வந்து களத்தில் வேலை பார்க்க மாட்டோம், நம்மக்கிட்ட வேட்பாளர்களே இல்லை. சரிங்களா? விஜய் அவர்கள் இது எல்லாத்தையும் தாண்டி அந்த பங்களாவை விட்டு அவர் வெளியவே வரமாட்டார், பனையூரை விட்டு.